குறைவோடு இருக்கிற உன் வாழ்க்கை நிறைவாய் மாறும். வியாதியோடு இருக்கிற உன் வாழ்க்கை சுகமாய் மாறும். பலவீனத்தோடு இருக்கிற உன் வாழ்க்கை பலனாய் மாறும். தோல்வியோடு இருக்கிற உன் வாழ்க்கை வெற்றியா மாறும். போராட்டத்தோடு வேதனையோடு இருக்கிற உன் வாழ்க்கை சமாதானமுள்ளதா மாறும். வேதம் இப்படியா சொல்லுகிறது. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு எந்த நன்மை உங்க வாழ்க்கையில குறைஞ்சிருக்குது? எந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில குறைபட்டு இருக்குது? அன்னைக்கு கானாரும் கல்யாணத்துல திராட்சரசம் குறைபட்ட போது வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அற்புதம் செய்த ஆண்டவர் இன்னைக்கும் அற்புதம் செய்ய உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்குதோ இன்னைக்கு உடல்ல குறைவு இருக்கலாம், பணத்துல குறைவு இருக்கலாம், மனதளவுல குறைபட்டு இருக்கலாம், உங்க குடும்பத்துல குறைவுபட்டு இருக்கலாம், அன்பு குறைபட்டு இருக்கலாம், சமாதானம் குறைபட்டு இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் தேடும் போது அதை நிறைவாக்க போகிறார். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாதான். இன்னைக்கு கர்த்தரை நீங்க தேடி பாருங்க. கர்த்தரை உண்மையா பற்றி கொண்டு பாருங்க. அவர் அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்களாம். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் அண்டிக் கொள்வீர்கள் என்று சொன்னா ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள், உங்க வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மாத்த போகிறார். உண்மையா சொல்லுகிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடி பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் கர்த்தர் மாத்த போகிறார்.